Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோல அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் நாச்சோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். ஒரு கடாயில 1 கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் இந்த 1 கப் அரிசி மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மாவு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவையும் தண்ணியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். அரிசி மாவு லைட்டாக தூவிட்டு அது மேலே நல்லா தடவிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் இப்போது திரட்டிக்கலாம். நல்லா மெல்லிசாக திரட்டிகிட்டே இருங்க. எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவை லைட்டாக தூவி தூவி திரட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக திரட்டினதும் ஓரத்துலலாம் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயரை பாதி பாதியாக க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்திக்கோங்க. ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நாச்சோஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கடாயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததும் இதில் மிளகாத்தூளும் லைட்டாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குளிக்கிட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பொதுவாக கடையில் மைதா மாவு வச்சு தான் செய்வாங்க. நம்ம அரிசி மாவில் செஞ்சுருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அரிசி மாவு வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.